தன்னன்னம் தன்னன்னம் நானீனம் தன்னன்னம் நானீனம் தன்னானே. 2023 வள்ளி கும்மி ஆட்டம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து கொங்கு மண்டலத்தை வந்து நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம், இன்னும் பெரியாரிஸ்டுகள், உடன்பிறப்புகள் இவங்கெல்லாம் வந்து சாதி ஆதிக்க எண்ணம் கொண்ட ஆணவ கொலையை ஆதரிக்கிற அந்த கூட்டம் நடத்துகிற அந்த கூட்டத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சோசியல் மீடியாக்கள்லாம் எழுதினாங்க. அதே போல வந்து யூடியூப்லாம் வந்து அதை பற்றி வீடியோக்களை போட்டாங்க. அதே கூட்டத்துக்கு சாதி ஒழிப்பு போராட்டத்தை முன்னெடுத்து தந்தை பெரியார் தான். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமூகத்துக்குள்ளேயும் வந்து சமத்துவம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக சாதி ஒழிப்பை பேசியது தந்தை பெரியார் தான். அந்த தந்தை பெரியாரின் வழி வந்தவர்கள் தான் நாங்க, அதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வரான முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொங்கு மண்டலத்துல, அதாவது கோயம்புத்தூர்ல வந்து கொங்கு ஈஸ்வரனால முன்னெடுக்கப்பட்ட 10,000 பெண்கள் பங்கு கொண்ட அந்த வள்ளி கும்மி ஆட்டத்துக்கு வந்து தலைமை ஏற்று நடத்தி வச்சுட்டு வந்திருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம விலாவரியா பேசுறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபதனஜயன், பெங்களூர்ல இருந்து. இந்த கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் வந்து இந்த வள்ளி கும்மி ஆட்டம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து கடந்த ஒரு தினங்களுக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர்ல வந்து முன்னெடுத்திருக்காரு. அதுல வந்து 10,000க்கு மேற்பட்ட வந்து அந்த கொங்கு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து பங்கு கொண்டிருக்காங்க. அந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை வந்து அவங்க நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க. அது கின்னஸ் புத்தகத்துல வந்து இடம்பெற போவதாக சொல்லப்படுது. அதாவது 10,000 பெண்கள் ஒரே இடத்துல ஒரு திரட்சியா திரண்டு அந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை வந்து ஆடினாங்க. அதுக்கு வந்து கடந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய உடன்பிறப்புகள், திமுகவுடைய ஆதரவாளர்கள், பெரியாரிஸ்டுகள், பெரியார் இயக்கங்கள்லாம் வந்து கடுமையா வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சாதிய உணர்வை தூண்டுகிற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது, இது பெரியாரிய மண், இந்த பெரியாரிய மண்ணில் வந்து சாதியை வளர்த்திருக்கிற வேலைகளை செய்கிற நிகழ்ச்சிக்கெல்லாம் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கடந்த காலங்களில் வந்து கடுமையா வந்து எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க. உண்மையிலேயே இவங்க வந்து சமூகங்களுக்குள்ள வந்து சமத்துவம் ஏற்படணும், எந்த ஒரு சமூகத்துக்கும் வந்து ஆதிக்க எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க எழுதுறாங்க, பரவாயில்லை அப்படின்னு நம்மளாம் வந்து அவங்க வந்து மெச்சுக்கிட்டோம். ஆனா அதே அமைப்புகள் இப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துட்டு இருக்க அந்த நிகழ்ச்சியை பத்தி வாயே திறக்கல. கடந்த காலங்கள்ல வன்னியர் சங்கம் நடத்திய சித்திரை முழு நிலவு அந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து வன்னியர் சங்கம் வந்து முன்னெடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து 2013 நடக்கும்போது அகிலேஷ் யாதவ் கூட வன்னியர் சங்கத்துடைய சிறப்பழைப்பாளராக வந்து கலந்து கொண்டாரு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வன்னியர் சங்கத்தை சேர்ந்த பாமகவினுடைய தொண்டர்கள் வந்து போகும்போது மரக்காணத்துல ஒரு கலவரம் ஏற்படுது. அந்த கலவரம் ஏற்பட்ட போது அந்த நேரத்துல வந்து சட்டமன்றத்துல வந்து ஜெயலலிதா அந்த விவாதத்தை நடத்தும் போது இந்த மாதிரி வந்து சாதிய உணர்வை தூண்டுகின்ற நிகழ்ச்சிகள் வந்து இனி தமிழ்நாட்டில் நடக்காது, அதனால சித்திரை முழு நிகழ்ச்சிக்கு வந்து இனி தமிழ்நாட்டில் வந்து அனுமதி கிடையாது, தடை செய்கிறோம் சொல்லி ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து தடை போட்டாங்க. ஏன் போட்டாங்க? ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு இடத்துல வந்து ஒரு கும்பலாக சேரும்போது கும்பல் மனநிலைக்கு அவங்க போயிடுறாங்க, அதனால வந்து சமூகத்துக்குள்ள வந்து பிரச்சனை ஏற்படுது, சாதிய கலவரங்கள் ஏற்படுது சொல்லிதான் அன்றைய முதல்வர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து தடை செஞ்சாங்க. நம்ம எந்த சமூகத்தையும் வந்து யாருடைய மனமும் புண்படணுன்றதுக்காக இந்த நிகழ்ச்சி இதை பத்தி நம்ம பேசல, கடந்த கால வரலாறு பத்தி நம்ம பேசணும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க தடை செஞ்சாங்க. தொடர்ச்சியாக வந்து பாமகவால அந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்க முடியாம இருந்தது, இப்ப எடுக்க போறதா சொல்லப்படுது. அந்த நிகழ்ச்சியை அன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி தடை செஞ்சதை வந்து அன்றைய பெரியாரிஸ்டுக்கள்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அன்றைய பெரியாரிஸ்டுக்கள்லாம் வந்து அதை கொண்டாடினாங்க. ஆனா ஜெயலலிதா மீது வந்து அவங்களுக்கு வந்து சில கருத்து முரண் இருந்தாலும் கூட அதை வந்து நம்ம செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இன்னைக்கு அதே போல ஒரு சமூகம் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து முன்னெடுக்கிறாங்க. வள்ளி கும்மி ஆட்டம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த கவுண்டர்கள் சேர்ந்து கொண்டு எடுக்கிறாங்க. அங்க வந்து ஒரு சமூகத்தை மட்டும் சேர்ந்தவங்க வந்து கூடி நின்று அந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை நிகழ்த்துறாங்க. அதுல வந்து போன முறை வந்து பாலன்கிற ஒருத்தர் வந்து பாட்டு பாடினாரு. அதுல வந்து கொங்கு மண்டல பெண்கள் வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஆண்களை தான் திருமணம் செய்யலாம் பாட்டு பாடினாரு. அது அந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அங்க இருந்த பெண்கள் எல்லாம் அந்த விஷயத்தை கேட்டு சிரிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டு பெண்களே அந்த விஷயத்த வந்து ஏற்கல, அதனால அவங்க சிரிச்சதெல்லாம் அந்த டைம்ல வந்து சோசியல் மீடியால வைரல் ஆச்சு.
அது போன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு தான் இவங்க வந்து அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துட்டு இருக்காரு. ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிக்கு வந்து அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து தடை விதிச்சாரு. இன்னைக்கு அதே போல ஒரு நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை வந்து ஊக்கப்படுத்துறாரு. இது எந்த வகையில வந்து திராவிட மாடல் ஆட்சியாக நம்ம கொண்டாட முடியும்? கடந்த காலங்களில் நீங்க பார்க்கணும், திமுகவுடைய மந்திரிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டியார் சங்கத்துல கலந்துக்குவாங்க, நாயுடு சங்கத்துல கலந்துக்குவாங்க. அங்க வந்து அந்த சங்கங்கள் எல்லாம் ஊக்குவிப்பாங்க, அந்த சங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் ஊக்குவிப்பாங்க. ஆனா வெளியில வரும்போது தமிழ் சமூகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சாதி ஒழிப்பு பத்தி பேசுவாங்க, முற்போக்கு முகமூடி போட்டுக்குவாங்க. யாராவது வந்து அந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து மற்ற தலைவர்கள் கலந்துக்கிட்டானா அவனை வந்து ஒரு சாதி வெறியனாக வந்து அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் தங்கள் கட்சிக்குள் இருக்கிற KN நேரு மாதிரி ஆட்கள் வந்து சர்வசாதாரணமாக ரெட்டியார் சங்கங்களிலும் நாயுடு சங்கங்களிலும் போய் கலந்து கொண்டு பேசிட்டு வருவாங்க. தமிழர்கள் ஓர்மை ஏற்படுவதை, தமிழர்களுக்குள்ள வந்து இருக்கிற அந்த சிக்கல்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சரி செய்யணும் எந்த காலத்தையும் நினைச்சதே கிடையாது. சாதி வாரிய கணக்கெடுப்பை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது கூட இவங்க என்ன சொல்றாங்க, சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும்னா எந்த சமூகம் பெரும்பான்மையான சமூகமாக இருக்குதோ அந்த சமூகத்துக்கு வந்து ஆதிக்க மனப்பான்மை வந்துடும், ஆதிக்க எண்ணம் வந்துடும் சொல்றாங்க. இன்னைக்கு அதே வந்து தங்க சாதிக்குள்ள நடக்கிற அந்த கூட்டங்கள்ல கலந்துக்கிறாங்க. இதை வந்து அந்த திமுகவுடைய திருவாளரான தலைவரான மு.க. ஸ்டாலின் கண்டிக்கணும் இல்லையா? கண்டிச்சாரா? அதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சமூகத்துக்குள்ள நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு இவர் எப்படி போய் கலந்துக்கிறாரு? இப்ப கொங்கு ஈஸ்வரன் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். கொங்கு ஈஸ்வரன் யாரு? ஒரு சமூகத்துக்காக இயங்குகிற ஒரு சாதிய ஒரு அமைப்பை கட்டி அவர் வந்து இயங்கிட்டு வராரு. எல்லா சமூகத்துக்குமான அரசியல் கட்சியாது கொங்கு ஈஸ்வருடைய கட்சி. அவர் யாருன்னு எதுன்னு தெரியாதா? அந்த கட்சியில எப்படி போய் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டாரு? தமிழக முதல்வர் எப்படி போய் கலந்துட்டாரு? அப்ப சாதியை வளர்த்தெடுப்பது யாரு? இந்த திராவிட கட்சிகள் தான், இந்த திமுக தான். சாதி பார்த்து சீட்டு தர்றது, சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறது, சாதி பார்த்து பொறுப்புகளை வழங்குறது, சாதி பார்த்து சாதி சங்கங்களை ஊக்குவிப்பது, இது எல்லாமே திமுகவுடைய கடந்த கால வரலாறு. இங்க ஒவ்வொரு சமூகங்களுக்கும் வந்து அவங்க சமூக சார்ந்த நிகழ்வுகள் இருக்கு, சமூகம் சார்ந்த பழக்க வழக்கங்கள் உண்டு. அந்த பழக்க வழக்கத்துக்கு அவங்கவுங்க ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போய் கலந்து கொண்டு ஒவ்வொருத்தரையும் இவர் ஊக்கப்படுத்தினார்னா அங்க பெரும்பான்மையான சமூகத்துக்கு வந்து ஆதிக்க எண்ணம் வருமா வராதா? இது RSS பிஜேபியுடைய அஜெண்டா. இது எது? கொங்கு மண்டலத்துல போயிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு அந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை வந்து ஊக்கப்படுத்தி இருப்பது என்பது வந்து RSS உடைய அஜெண்டா. அது உங்களுக்கு என்று சில பெருமைகள் இருக்கு, அந்த பெருமையை நீங்க கொண்டாடணும், அந்த பெருமையை நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓபிசி அணி, பிசி அணி, SC/ST அணியை வந்து தனித்தனியாக பிரிச்சு வச்சு எப்படி அரசியல் செய்கிறதோ அதை போல திமுக ரெட்டியார் சங்கங்களும் நாயுடு சங்கங்களும் இன்னும் இருக்கிற சமூக சங்கங்களை ஊக்கப்படுத்தி சாதி பார்த்து சீட்டு கொடுத்து, சாதி பார்த்து வந்து பொறுப்புகளை கொடுத்து ஊக்கப்படுத்தி வாக்கை வந்து அறுவடை செஞ்சு தமிழர்கள் ஓர்மை அடையக்கூடாதுன்றதுல மிக கவனமாக தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க. சென்ற முறை வந்து இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை வந்து வள்ளி கும்மி ஆட்டமா இல்ல சங்கி ஆட்டமான்னு இவங்களுக்கு கொஸ்டின் பண்ணாங்க திமுகவுடைய ஆதரவாளர்கள், அந்த யூடியூபர்கள்லாம். இப்ப இந்த முறை மு.க. ஸ்டாலின் அவர்களே போயிருக்காரு. இதுக்கு இவங்க எந்த மாதிரி விமர்சனங்களை முன்வைப்பாங்க? RSS பிஜேபியோடைய அஜெண்டா தான். ஓபிசி அணியாக, SC/ST அணியாக, பிசி அணியாக தனித்தனியாக பிரிச்சு பிளவுபடுத்தப்பட்டு அந்த மக்களை வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையை வச்சிருப்பாங்க. இவன் அவன் கூட சேரக்கூடாது, அவன் இவன் கூட சேரக்கூடாது, கவனமா இருக்கும் RSS பிஜேபி. அதே போல இன்னைக்கு திமுகவும் கொங்கு மண்டலமா நீ தனியாயிரு, நீ வன்னியரா நீ தனியாரு, நீ பழைய சமூகமா நீ தனியாயிரு, நீ தேவரா நீ தனியாரு, உனக்குன்னு ஒரு விழா தேவர் ஜெயந்தி, உனக்குன்னு ஒரு விழா கொங்கு மண்டலத்துல வள்ளி கும்மி ஆட்டம், சித்திரை முழு நில விழா, அப்படி ஒவ்வொரு சமூகமும் தனித்தனியாக விழா எடுங்க. ஒவ்வொரு விழாவுக்கும் நாங்க வந்து தலைமை தாங்குறோம், நீங்க தனித்தனியாக இருங்க. நாங்க பின்னாடி இருந்து முற்போக்கு பேசுவோம், இது பெரியார் மன்றம் பேசுவோம், சாதி ஒழிப்பை பேசுவோம், ஆனா சாதியை வளர்த்தெடுப்போம்ங்கிறதுல திமுக அரசு வந்து மிக கவனமாக இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.